ஹாய்ங்க, இந்த வீடியோவில் ரேங்கிங் ஆஃப் பெஸ்ட் இன்ஜினியரிங் பிரான்ச் டேக் லிஸ்ட் தான் பண்ண போகிறோம். சிஎஸ்சி, ஐடி இது மாதிரி டாப் பிரான்ச் மட்டும் இல்லாமல் சொல்ல போனால் ஒரு காலேஜில் இருக்க மொத்த பிரான்ச் தான். மொத்த பிரான்ச் பண்ணுறது இம்பாசிபிள். நம்மளால முடிஞ்ச 10 பிரான்ச் தான் இந்த டேக் லிஸ்ட்டில் ரேங்க் பண்ண போகிறோம். ஸோ ஒன்று எப்படி இருக்குது, SABC அதுக்கீழே இருக்கிறது தான் நம்மளோட பிரான்ச்சஸ். ஒன்றும் தரமாக இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்குது. இதை ரேங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகள் உங்ககிட்ட. இது முழுக்க என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்போஷர், ஃப்யூச்சரில் இது எப்படி இருக்கும், ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ரேங்கே பண்ண போகிறேன். மேபி நான் பண்ணுறதுல ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கலாம், டிஸ்அக்ரி பண்ணலாம், அக்ரி பண்ணலாம். ஸோ பர்ஃபெக்ட்லி ஓகே. குட்டி ப்ராமிஸ் மட்டும் பண்ணுறேன், நான் பண்ணுற ஒரு ரேங்கிங்க்கும் ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும். ஸோ யூ டோன்ட் நீட் டு வரி அபவுட் எனிதிங். நவ் லெட்ஸ் ரேங்க் 10 இன்ஜினியரிங் பிரான்ச் டுகெதர் கைஸ். ரேங்க் பண்ணுவோமா? என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மெக்கானிக்கல் போகலாம். அப்போ தான் நம்ம காலேஜ் செகண்ட் இயர்லேயே நம்ம கண்ட்ரோலில் வரும். ஸ்ட்ரெயிட்டாகவே ஏ டயர் கொடுக்கலாம் மெக்கானிக்கலுக்கு. சொல்லப்போனால் அது ஒரு நல்ல எவர்கிரீன் கோர்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா மெக்கானிக்கல். ஃபர்ஸ்ட்லாம் எல்லாரும் மெக்கானிக்கல் தான் எடுப்பாங்க, பிகாஸ் பாய்ஸ் லவ் மெக்கானிக்கல். நல்லா இருக்கும், நல்லா படிப்பாங்க, நல்லா ஸ்கோப் இருக்கும் அப்படின்னு எடுப்பாங்க. பட் ஆனால் ஆப்வியஸ்லி ஃபுல்லாக ஸ்கோப்ஸ்லாம் நிறையா இருக்குது. பட் ஆனால் எக்ஸ்பெஷலி இந்தியாவில் கொஞ்சம் கம்மி. பட் ஆனால் இருக்கவே இருக்குது கவர்மெண்ட்ஸ் எக்ஸாம். சொல்லப்போனால் எக்ஸ்பெஷலி மெக்கானிக்கலுக்குன்னே நிறையா இருக்குது, சென்ட்ரல்லையும் சரி ஸ்டேட்லேயும் சரி. ஸோ அதனால் இது ஒரு பெஸ்ட் கரியராக நம்ம சூஸ் பண்ணலாம். அப்புறம் இதையா நான் எஸ்டை கொடுக்கல அப்படின்னா, நீங்கள் மெக்கானிக்கல் படிச்சுட்டு சாஃப்ட்வேர் ஃபீல்டு போகணும் அப்படின்னா லிட்டில் பிட் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள் படிக்கிற சப்ஜெக்ட் ஃபுல்லாகவே வேறு என்னென்னமோ தான் இருக்கும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இது கொஞ்சம் கஷ்டம் இல்லை. ஸோ அதனால நீங்கள் டீவியேஷன்லாம் ஆக முடியாது. மெக்கானிக்கல் படித்தா ஆகலாம், பட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வீட்டில் ஹோம்ஒர்க் பண்ணணும், படிக்கணும். ஸோ அதை மாதிரிலாம் இருக்கிறதுனால ஏட்டை கொடுக்கலாம். நெக்ஸ்ட் தான் என்னோடது இசிஇ. ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன கொடுக்கலாம், ஃபார் மீ நான் ஸ்ட்ரெயிட்டாகவே எஸ்டே கொடுப்பேன். ஏன்னா ஈஸி ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா சொல்லப்போனால் ஈஸியாக இருக்கும் சப்ஜெக்ட்டு. அப்புறம் சொல்லப்போனால் ஹார்ட்வேர்க்கும் படிப்போம், சாஃப்ட்வேர்க்கும் படிப்போம். ஆப்வியஸ்லி எஸ். சில பேர் ஆனால் சொல்லுவாங்க ஈஸி படித்தா இதெல்லாம் போக முடியாது அப்படின்னு. பட் ஆனால் ஆப்வியஸ்லி ஈஸி கேண்டிடேட் கேன் கோ சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஆல்சோ. ஏன்னா இங்கேயே நம்ம படிப்போம். ஜென்யூனாக ஈஸி கேண்டிடேட்டுக்கு போய் கேட்டிங்கன்னா, ப்ரோ சி ப்ரோக்ராமிங் இதை மாதிரிலாம் படிப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாம் ப்ரோ படிப்போம் ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டால் அதெல்லாம் யூஸ் ஆகுது ப்ரோ, ஈஸிலாம் படித்தா சாஃப்ட்வேர்லாம் போக முடியாது அப்படின்வாங்க. தட்ஸ் கம்ப்ளீட்லி புல்ஷிட். எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன், ஸோ அப்படின்னு இருக்கும்போது இட்ஸ் அ வைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சொல்லப்போனால் எக்ஸ்பெஷலி இன் VLSI செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில். ஸோ அதனால ஸ்ட்ரெயிட்டாகவே எஸ். பிளாஸ்ட்டுங்க எனக்கு பிடிக்கும் ஜென்யூனாகவே. ஸோ அதனால நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஏரியாவில் அவன் தான் சார் பெரிய கை, நம்மளாம் அவனை தொட கூட முடியாது சார். வாட் இஸ் ஃபியூச்சர், அதுதான் நம்ம நெக்ஸ்ட் பண்ண போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாகவே யூ நோ தட் AADS ஸ்ட்ரெயிட்டாகவே எஸ், யார்கிட்டையும் கேட்கவே தேவையில்லை. ஸோ சொல்லப்போனால் AADS இஸ் கிராக்கிங் எவ்ரி இண்டஸ்ட்ரீஸ். ஆட்டோமொபைல், எலக்ட்ரானிக்ஸ், தென் மெடிக்கல், ஹெல்த் கேர், தென் அக்ரிகல்ச்சர், எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் ஒருத்தன் நல்லா போட்டு உட்காந்துருக்கான் அப்படின்னா அது AADS தான். சில இன்டர்வியூவில் கூட சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு துணை கேட்க, தம்பி உனக்கு ஏஐ தெரியுமா இப்படிலாம் கேட்குறேன். நான் ஏசி சார், ஏஐலாம் படிக்கல சார் அப்படின்னு சொன்னால் கூட, தம்பி யூ நீட் டு லேர்ன்பா, படிக்கணும்ப்பா, கற்றுக்கணும்ப்பா அப்படின்றாங்க. ஏன்னா போயா நீ. ஸோ அதனால ஜென்யூனாகவே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஏஐ பற்றி படிக்கலாம், டேட்டா சயின்ஸ் பற்றி படிக்கலாம், அனலிட்டிக்ஸ் பற்றி கற்றுக்கலாம். ஸோ அதனால இட்ஸ் பிளாஸ்ட் ஒன் ஆஃப் மை ஃபேவரேட் பிரான்ச்சுன்னு சொல்லலாம். இப்போ நான் எடுக்கணும் அப்படின்னு நினச்சா இதான் எடுப்பேன். பட் ஆனால் கொஞ்சம் கஷ்டம், எல்லாரும் எடுப்பாங்கல்ல. நெக்ஸ்ட் விஐபி சிவில் இன்ஜினியர்ஸ். இது எனக்கு பிடிக்கும், விஐபி மூவினாலேயே எக்ஸ்பெஷலி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால ஏ டயர் கொடுக்குறேன். கைஸ், சிவில் இன்ஜினியரிங் ஸ்கோப் இல்லையா? இல்லைன்னு சொல்லுவாங்க, இருக்குன்னு சொல்லுவாங்க சில பேர். கண்டிப்பாக சொல்கிறேன், சிவில் இன்ஜினியருக்கு மெக்கானிக்கல் மாதிரி இட்ஸ் எவர்கிரீன். என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்கள் வீடு ஏரியாவில், பக்கத்து வீட்டில் இது மாதிரி வீடு கட்டாமல் இருந்து பார்த்துக்குவீங்களா? இல்லை, எல்லாத்துலேயும் எங்கேயாச்சும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கினே தான் இருக்கும். ஸோ அப்படின்னு இருக்கும்போது
why not civil engineering? Yes, you can choose. சொல்ல போனா இந்த மாதிரி SSJE, RRBJE இத மாதிரி இதுக்கெல்லாம் மெக்கானிக்கலுக்கும் ஸ்கோப் இருக்கு, சிவிலுக்கும் இருக்கு. சொல்ல போனா உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ல இருக்கிற மாதிரிலாம் ரொம்ப க்ரௌட்லாம் இருக்க மாட்டாங்க மெக்கானிக்கல்லையும் சிவில்லையும். ஸோ அதனால வி ஸ்ட்ரெயிட் அவே டு கிவ் சிவில் இன்ஜினியரிங் டு A tier. நெக்ஸ்ட் ஒன் பயோமெடிக்கல் கைஸ். எது கொடுக்கலாம்? சாரி கைஸ், நான் இதை வந்து B கொடுக்குறேன். இது தப்பு அப்படிலாம் இல்லை. ஆப்வியஸ்லி இட்ஸ் எ குட் ஆப்ஷன் இஃப் யூ ஆர் எஸ்பெஷலி இன் மெடிக்கல் ஃபீல்ட் போகணும், ஹெல்த் கேர் போகணும், ரிசர்ச் செக்டார் இப்படிலாம் இருந்துச்சுன்னா யூ கேன் டெஃபினெட்லி கோ. எதுக்கு நான் இதை B கொடுத்துருக்கேன் அப்படின்னா, கம்பேர்ட் டு சிவில் மெக்கானிக்கல் அப்படிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் ஆனால் பயோமெடிக்கலுக்கு சுத்தமாக இல்லை. அதனால தான் நான் B டயர் கொடுக்குறேன். காம்படிஷன் யாரும் இருக்க மாட்டாங்க பயோமெடிக்கலில் ஃபீல்டில் ஜாப் வேணும் அப்படின்னா. லெஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கனால நான் B கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பியூட்டிஃபுல் பயோடெக்லயோ நான் படிச்சிருக்கலாங்க. ஆனா நான் படிச்சது ட்ரிபிள் இன்ஜினியரிங்ல ரொம்ப கஷ்டமான டிபார்ட்மெண்ட் இதுதான். இந்த ஸ்டேட்டவே எஸ் கொடுக்கலாம். பட் ஆனா இது கொஞ்சம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுப்பாகும். ஈஸி வந்து அப்படி இருக்காது. ஈஸி லிட்டில் பிட் சிம்பிளர் தன் ட்ரிபிள். இதனாலதான் நான் இதை வந்து A டயர் கொடுக்குறேன். கொஞ்சம் அதிகமா இருக்கும் படிக்கிறதுக்கு. தென் சொல்ல போனா EEக்கும் குட் ஃபியூச்சர் இருக்கு. EV இது மாதிரி ரோபோட்டிக்ஸ், ஸோ இது மாதிரி இதெல்லாம் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இஃப் யூ ஆர் இன் ஃப்ரம் ட்ரிபிள் ஸ்டூடெண்ட் அப்படின்னா. ஆல்சோ ட்ரிபிள் இஸ் ஏ சர்க்யூட் பிரான்ச். ஸோ அதனால நீங்கள் வரியெல்லாம் பட வேணாம். இது படிச்சா ஐடி போக முடியுமா முடியாதா அப்படிலாம் டவுட்டே வேணாம். ஸோ இட் இஸ் கிரேட் ஆப்ஷன் கைஸ், யூ கேன் கோ. அண்ட் தென் உண்மையை சொல்லணும்னா ஏன் மேலே கொடுக்குறேன்னா, என்னோட சிஸ்டர் ஆல்சோ டூயிங் ட்ரிபிள். இஃப் ஐ கிவ் C or B, just kidding. Next one. அக்ரிகல்ச்சர் எங்க கொடுக்கலாம்? A டயர் கொடுக்கலாம். ஏன் சொல்றேன்னா, அக்ரிகல்ச்சர் we need அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். ஸோ ஃபுட் டெக்னாலஜி, தென் அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, ஹார்வெஸ்டிங். சொல்ல போனா ஒரு ஃபுட் வேணும்னாலும் ஒரு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர் வந்து இண்டஸ்ட்ரியில வந்து எக்ஸ்பெக்டா இருந்தாதான் நம்மளுக்கு நல்ல ஃபுட் இதெல்லாம் கிடைக்கும். ஸோ அதனால இதை வந்து இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நேஷனுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கனால இதை வந்து A டயர் கொடுக்குறேன். இஃப் யூ ஆர் பேஷனேட் அபவுட் அப்படி இருந்தா போங்க. அப்புறம் சொல்ல போனா அக்ரிகல்ச்சர் படிச்சவங்கலாம் சில பேர்லாம் UPSCக்கெலாம் கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருந்திருக்கு. இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிளே சொல்றேன். இப்போ நான் ட்ரிபிள் படிச்சிருக்கேன், இன்னொருத்தான் அக்ரிகல்ச்சர். 2 பேரும் UPSC இன்டர்வியூக்கு போறாங்க அப்படின்னா, IPS எஸ்பெஷலி இந்த மாதிரி இதுக்கு வந்து யாரை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு தான் எடுப்பாங்க. ஸோ இதே நான் ஏதோ யூடியூப்ல ரிசர்ச் பண்ணும் போது தான் தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி எஸ்பெஷலி இன் TNPSC எக்ஸாம்லேயும் சரி, அக்ரிகல்ச்சர் படித்தவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ அதனால் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. சிவில், அக்ரிகல்ச்சர் இது மாதிரி இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு 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 தனியாக ஒரு ஃபீல்டுக்குள்ளே போயிடுவீங்களே. ஸோ அதனால் அவங்களுக்கு நோ காம்படிஷன், நோ நீட் டு வரி அபவுட் எனி திங். ஸோ இட்ஸ் பெஸ்ட் வே டு கோ இஃப் யூ ஆர் லைக். அண்ட் தென் I am Chitti, reloaded, version 2.0. AIML. ஏனாலே டாப் தான் கைஸ் இப்போதைக்கு. நான் சொன்ன மாதிரி தான், இன்ஜினியரிங் படிச்சுட்டு எந்த இன்டர்வியூ போனாலும் ஏ பற்றி லிட்டில் பிட் கேட்குறாங்க அப்படின்னு. ஸோ ADS கிடைக்கலன்னா AML இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ADSக்கும் AMLக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ADSக்கும் AMLக்கும் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான், அது டேட்டா சயின்ஸ். டேட்டாவை ரிசர்ச் பண்ணுறதுக்கு படிப்பீங்க. லைக் ஒரு அமேசான்லேருந்து ஒரு ஆடுலாம் வருதுல்ல, ஸோ அதுதான் டேட்டா சயின்ஸ். மிஷின் லேர்னிங் வந்து ப்ரிடிக்ட் பண்ணும், நெக்ஸ்ட் ஃபியூச்சரை வந்து ப்ரிடிக்ட் பண்ணும். இப்போ வந்து நாளைக்கு மழை பெய்யுமா பெய்யாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தட் கண்டெயின் ML அல்காரிதம் கைஸ். ஸோ அதனால AML இஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன். தென் நெக்ஸ்ட் வரப்போகிறது தான் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஐடி. ஐடி என்ன கொடுக்கலாம்? B கொடுக்கலாம். B இல்லை, ஏ. ஏன் ஐடி ஏ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி குட் ஆப்ஷன். பட் கம்பேர்ட் டு ADS AML அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ADS AML தான். நெக்ஸ்ட் வந்து சீக்கிரமாகவே நம்ம CSE பார்த்துடலாம். கொடுக்கணும், திட்டக்கூடாது கைஸ். ஐடிக்கும் CSEக்கும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இல்லை, ரெண்டும் சேம் தான். மோரோவர் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில சப்ஜெக்ட் பேப்பர்ஸ் தான் மாறுமோ தவிர்த்து மற்ற எதுவுமே மாறாது கைஸ். எதுக்கு நான் இது ஐடி CSE வந்து A டயர் கொடுக்குறேன்னா, கம்பேர்ட் டு ADS AML ஐடி CSE வந்து கொஞ்சம் லோ தான்.
ஐடி சிஎஸ்சி படிக்கிறது வந்து ஆல்ரெடி அவைலபிள் இன் கூகுள், ஈவன் யூடியூப் ஃபுல் லாங் ஃபார்ம் வீடியோவில் இருக்கு. நீங்கள் காலேஜ் போய் தான் இந்த ஐடி சிஎஸ்சி படிக்கணும் அப்படின்னா தேவையில்லை. 2 lakhs ஒரு 3 lakhs கட்டி படிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து மொபைல்லையே யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்கும் போது எதுக்கு அதை போய் படிக்கணும்? என்ன சப்ஜெக்ட் அப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறீங்கன்னா இந்த போடுறேனே. இங்கே பாருங்க, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கு, டிஜிட்டல் லாஜிக்கு, ஆப்ரேட்டிங் சிஸ்டமு, டிபிஎம்எஸ்ஸு, இதில் வந்து எலெக்டிவ்ல வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் கூட வருது. பை த வே இட்ஸ் a great ஆப்ஷன், பட் ஒரு நியூ டெக்னாலஜி படிக்கலாம்ல கம்பேர்ட் டு ADSML. இட்ஸ் மை பர்ஸ்பெக்டிவ். ஓகே, இதை பற்றி நீங்கள் வழியெல்லாம் பட வேணாம். சி ஏன்டா எம்டியா இருக்கு அப்படின்னு கேட்குறீங்க. எதுவுமே நாட் பேட் அப்படின்னு எந்த ஒரு இதுவும் இல்லை, வந்து எதுவுமே கொடுக்கல. ஸோ எல்லா பிரான்ச்சும் நல்ல பிரான்ச் தான் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அபவுட் தட் இன்ஜினியரிங் பிரான்ச். ஸோ பட் இருந்தாலும் எது கிடைக்குதோ அதான் படிக்க முடியும். ஏன்னா சிலது வந்து தலையில எழுதியிருக்கோம் இவன் இந்த கோர்ஸ் தான் படிப்பான் அப்படின்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video guys. Peace.